ஸ்கூலுக்கு என்ன செஞ்சு கொடுக்கணும்னு டெய்லி ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதனால இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன மினி விலாக் மாதிரி பார்க்கலாம். பீட்ரூட் ஜூஸ் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்து விடுங்க. ஒரு பாட்டிலில் ஊற்றி கொடுத்திங்கன்னா கிட்ஸ்லாம் என்ஜாய் பண்ணி குடிப்பாங்க. சாலிட் ஃபுட் அவாய்ட் பண்ணிட்டு லிக்விட் ஃபுட் மாதிரி கொடுக்கலாம். சௌச்சௌ போட்டு கூட்டு வச்சாச்சு. கத்திரிக்காய் போட்டு தொக்கு மாதிரி வச்சுருக்கேன். அது கூட நம்ம இன்றைக்கி குழம்பு சுண்டல் குழம்பு தான் வச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன்னா சீஸ் போட்டு தோசை ஊற்றிருக்கேன். இது வெறும் வாயில் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். மேலே கொஞ்சம் ஏதாவது சட்னி குழம்பு கூட ஊற்றி சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும். தோசையை நல்லா எப்பவுமே போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெங்காயம் நல்லா தூவி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கோங்க. கொத்தமல்லி இந்த மாதிரி சீஸ் தோசையெல்லாம் போட்டு கொடுக்கும்போது கண்ணை மூடிட்டு குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. அந்த சீஸ் இருக்கனால அவங்களுக்கு மெல்ட் ஆனதுனால அது தெரியாது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா மெல்ட் ஆகி சூப்பராக ரெடி ஆயிடும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள்.